ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையாக பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு ஆன்மீகத்தின் ஆழத்தை போய் பார்க்க முடியும் நம்புகிறேன். சரி, ஒரு ஊரில் மலைக்கு மேலே ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவன்ட்ட போயிட்டு கேட்டால் எந்த விஷயனாலும் தருவார் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல அந்த ஊரில் ஒரு பேச்சு இருந்தது. ஸோ அதனால் பல பேர் வந்து முயற்சி பண்ணுறாங்க. சில பேரால் மட்டுமே போக முடியும். ஏன்னா அந்த மலை வந்து மிகப்பெரிய மலை. அது தாண்டி போகிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. மிருகங்கள், பாம்பு, கரடி, நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி போனோன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு இடமும் இருக்குது. நல்ல நதிகள்லாம் இருக்குது, பசுமையான இடம் இருக்குது. அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போது அதையும் தாண்டி போனோன்னா எரிமலையும் இருக்குது. இது போலலாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி போயினா அங்கே போய் ராஜாவை பார்த்தா ராஜா வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாதி பேர் வந்து போக வழியிலே வந்து இந்த ஒரு மிருகங்களை பார்த்து பல இடங்களில் அடிப்படுது இல்லையா, அதெல்லாம் அந்த ஃபீலிங்கில் விட்டுருவாங்க. கொஞ்சம் மேலே போனப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டியாப்பாடா, இதுக்கு மேலே நடக்க முடியாது, இங்கேயே நல்லா தண்ணி இருக்குது, சாப்பிட்றதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கும் மேலே போகக்கூடிய நபர்கள் வந்து இந்த எரிமலையை பார்த்து பயந்து ஓடியாந்துருவாங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தாண்டி வராங்க. அப்போ மேலே போகக்கூடிய ஆள்லாம் சில பேர், ரொம்ப கடினமான சூழ்நிலையில் சில பேர் மட்டும் அந்த மலை உச்சிக்கு போயிட்டு பார்த்தா அங்கே அந்த ராஜா இல்லை. என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம், ராஜா இல்லையேன்னு சொல்லி திரும்ப சொல்ல அங்கே இருக்கக்கூடிய சேனாதிபதி, என்ன வேணும்பா, என்ன இவ்வளோ தூரம் வந்து போகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டதுக்கு இதுமாரி ஒரு சில விஷயங்களாக ராஜா பார்க்க வந்தேன், ராஜா இல்லை, என்கிட்ட சொல்லுப்பா, நான் செஞ்சிடுறேன், நான் சொல்லி ராஜாவோட சொல்லி செய்கிறேன் அப்படின்றாரு. சரி, அப்போ சில விஷயங்கள் சொல்லிட்டு போகிறாரு. ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு, சொல்லிட்டும் போகிறாங்க சில பேர். இது வந்து சொற்பமான ஆளுங்க தான். பல கோடி பேரில் ஒரு 10 பேர் இப்படி தான் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. இறங்கி போகிறதுக்கு கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் சில விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இது பரவாயில்ல தெரிஞ்சு, ஓகே இங்கே மேலே போய் சொல்லிட்டு வந்தால் நடக்குது, ஆனால் கொஞ்சம் தாமதமாக நடக்குது, ஆனால் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதே போல் பல பேர் வந்தாலும் அந்த வழியை தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அந்த வழியை ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் போகலாம் அப்படியெல்லாம் போகலான்னு சொல்லி அது ஃபாலோ பண்ணி வர ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அங்கே வந்து ராஜா எப்போவுமே இருக்க மாட்டார், ரொம்ப ரேர், ரொம்ப அக்கேஷனாக தான் இருப்பார். இதுவரை ராஜாவை பார்த்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு மனிதன் வர்றாரு. அவர் வந்து சேனாதிபதியான்னு சொல்கிறாரு, நான் ராஜாவை பார்த்தே ஆகணும், இது வந்து ரொம்ப கஷ்டம்பா, நீங்கள் வாங்க, எப்போனா வாங்க, ஒரு வாட்டி சான்ஸ் இருந்தால் பார்க்கலாம். இல்லை, நான் பார்த்தே ஆகணும். நீ பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணினா டெய்லி வரணும், ஒரு நாள் விடாது நீ அந்த மலையை ஏறி வரணும், இத்தனை பிரச்சனைகளே தாண்டியும் வரணும், வந்தால் என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு காட்சி கொடுப்பாருன்றாரு. அதே போல் அந்த மனிதரும் டெய்லி அந்த காடு, மலை, பாம்புகள், ஒரு ரெஸ்ட் எடுக்கிற இடம், அந்த ரெஸ்ட் எடுக்கிற இடங்கிறது கூட அவர் பொருட்படுத்தாத, அந்த எரிமலையும் பொருட்படுத்தாத, ஒரு நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் எதையுமே பொருட்படுத்தாத அந்த ஒரு மலைக்கு வந்து அந்த சேனாதிபதியாண்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவார். திருப்பி வருவார், திருப்பி சேனாதிபதியான பேசிட்டு போயிடுவார். இது எவ்வளோ நாள் நடந்ததுன்னா பல வருஷங்கள் நடந்துதான். பல வருஷங்கள்லாம் அங்கே மேலே வராரு, சேனாதிபதியாக பேசுகிறாரு, போயிடுறாரு. ஆனால் ராஜாவை பார்க்கல. ஒரு நாள் வர சொல்ல அங்கே ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சுது. அந்த ஒளிவட்டத்திலேருந்து வெளியே வந்து ராஜாவையும் பார்க்குறாரு. மனசு நிம்மதியாகுது. அப்போ ராஜாவாண்ட இதுமாரி பல கோரிக்கைகள் எனக்கு இருந்தது, ஆனால் உங்களை பார்த்ததுக்கப்புறம் எந்த விதமான கோரிக்கையும் எனக்கு தெரியல, எனக்கு மனசு அவ்வளோ நிரம்பிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரும், நீ இத்தனை வாட்டி வந்ததுக்கு நீ காரணம் இல்லாத வரல, ஆனால் இப்போ உனக்கு காரணமே தேவையில்லைன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உனக்கு எல்லாமே தரேன் நான் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஞானத்தின் சேர்த்து. இது தான் சிவபெருமான். அங்கு இருந்த காவலாளி வந்து நந்தீஸ்வரர்.
அந்த ஒரு மலை வந்து நம்மளுடைய குண்டலினி சக்தி பல இடைவெளிகள், அதாவது மூலாதாரத்தில் என்ன இருக்கும், சுவாதிஷ்டானத்தில் என்ன இருக்கும், மணிப்பூரகத்தில் என்ன இருக்குன்னு எல்லா இடங்களையும் தாண்டி வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் நம்ம பயந்தும் போயிடுறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து இதுவே நல்லா இருக்குன்னு இருந்துடுறோம். அதையும் தாண்டி வந்தாலும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறோம். ஆனால் கண்டினியூவாக டெய்லி வந்து 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 அந்த நம்ம ஞானக்கண் இருக்க இடத்துக்கு வந்து 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 கண்டினியூவாக